வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பரான சத்தான சிறுதானிய வகை சேர்ந்த கம்பு வச்சு இன்றைக்கி நாங்கள் ஸ்நாக் ஒன்று செய்யலாங்க. கம்பு லட்டு எப்படி செய்வோம் பார்ப்போங்க. நிறைய சத்துக்கள் அடங்கி இந்த லட்டு நம்ம ஈவினிங் பசங்களுக்கு அது போல் செய்து கொடுக்கலாம். வாங்க இப்போ இந்த சத்தான கம்பு லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இதில் நான் வெல்லம் சேர்த்துருக்கிறதால ரொம்ப உடம்பு குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த கம்பு லட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு கம்பு மாவு போட்டுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. நல்லா 2-3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். காந்த விட்டுற வேண்டாங்க. வறுப்பட்ட ஸ்மெல் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டேன். இது ஒரு சின்ன பாத்திரத்தில் கொட்டி வச்சுருவோம். இந்த கம்பு லட்டுக்கு நான் கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த தேங்காய் அது கடாயிலேயே இல்லை பேனில் போட்டுட்டு வெறும் கடாயிலே அப்படியே போட்டு வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. இப்போ அதையும் நம்ம இந்த கம்பு மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு பொடி பண்ண பாதாமும் முந்திரியும் போட்டு வறுத்துக்கலாங்க. இது நல்லா வறுப்பட்டதை நம்ம எடுத்து வச்சுருவோம். இந்த லட்டுக்கு நம்ம கொஞ்சமாக நெய்யும் சுட வச்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோங்க. இப்போ இந்த வறுத்த இந்த முந்திரி பாதாம்லாம் மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக நம்ம இதில் பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுவும் இந்த கம்பு மாவில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பேனில் நம்ம ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் போட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இந்த வெல்லத்தை அப்படியே கரைய விட்டுடலாம். அந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைய விட்டுடலாங்க. இப்போ கட்டிலாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவோம். இதில் நம்ம கம்பி பதம் இதெல்லாம் தேவையில்லை, கரைஞ்சாலே போதும். இப்போ இந்த கம்பு மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டு கலந்துக்கலாம். கூடவே நெய்யும் நம்ம இதில் 2-3 ஸ்பூன் அளவு சேர்த்துப்போங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு இதில் சேர்த்தா ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த வெள்ளைப்பாகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஸ்பூனில் இது போல் கலந்துக்கலாம். சூடாக இருக்கும், அதனால் நம்ம ஸ்பூனில் இது போல் கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம். இந்த கம்பு மாவில் நான் தேங்காய் சேர்த்துருந்தேன். தேங்காய் விருப்பம் இல்லாதவங்க இதில் ஸ்கிப் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் போட்டால் ருசியாக இருக்கும். இந்த 3/4 கப் அளவு வெல்லம் இந்த நான் எடுத்திருந்த கம்பு மாவுக்கு கரெக்டான அளவாக இருந்தது. இப்போ இதெல்லாம் கலந்தாச்சுங்க. இப்போ கையில் நெய் தடவிட்டு லட்டுலாம் அப்படியே உருட்டிடலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சின்னதாகவோ இல்லை பெரிய சைஸாகவோ உருட்டிக்கலாம். நம்ம விருப்பம் போல் இது உருட்டி வச்சிடலாங்க. நம்ம இது சீக்கிரமாகவும் உருட்டி வச்சிடலாம். உடல் சூட்டை தணிக்கும் இந்த கம்பு மாவு வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்திருக்கோங்க. கம்பு லட்டு. நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அருமையாக அவ்வளோ ருசியாக ரொம்ப நல்லா இருந்தது. இதை நல்லா டப்பாவில் போட்டு வச்சுருந்து நம்ம 1 வாரம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஈவினிங் ஒரு லட்டாக கொடுக்கலாங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.